சாந்தகுமார், சென்னை தங்கம் மற்றும் வைர வியாபாரிகள் சங்கத்தின் பொதுச் செயலாளர். அதாவது பார்த்தோம்னா மத்திய அரசாங்கம் ஜனவரி மாதம் 1/1/2016 புதிதாக ஒரு கொள்கையை போட்டாங்க. 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே ஒரு தனிநபர் தங்கம் வாங்க வந்தாங்க அப்படின்னா அவசியம் அவங்களுடைய பேன் கார்டு நம்பரை அதில் காமிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது ஆக்சுவலி சாத்தியமே இல்லை. ஏன்னா எல்லாத்துக்குமே பேன் கார்டு நம்பர் கிடையாது எல்லாருடைய இதுலையுமே. அதனால சொல்லிட்டு தான் நான் கேட்டிருந்தேன். இது பொதுமக்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நடைமுறை சிக்கல்கள் நிறைய இருக்கு. முதல்ல இந்த பேன் கார்டு அவேர்னஸ் கொண்டு வாங்க, அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட எல்லாத்தையுமே இந்த மாதிரி கேட்டால் பரவாயில்ல அப்படின்னு இருக்கும். ஏற்கனவே 5 லட்சம் வரைக்கும் அந்த உச்ச வரம்பு இருந்தது. அதை 5ன்றது 10 லட்சமா ஆக்கணும் தான் நாங்கள் ஏற்கனவே கோரிக்கை வச்சிருந்தோம். அதை விட்டுட்டு அரசாங்கம் 2 லட்சமா குறைச்சிருச்சு. கண்டிப்பா அதனால கிட்டத்தட்ட நாடு தழுவிய போராட்டம் 2-3 வாட்டி நாங்கள் நடத்தினோம். அது இது பண்ணிட்டு கிட்டத்தட்ட எங்களுக்கு ஃபினான்ஸ் மினிஸ்டரையும் நாங்கள் நேரில் பார்த்தோம், ஃபினான்ஸ் செக்ரட்டரியும் போய் பார்த்தோம். அவங்க எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க, நிச்சயமா இந்த பட்ஜெட்ல அவங்களோட இதை நிறைவேற்றணும். ஆனால் அதை எதிர்பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பா இந்த பட்ஜெட்ல எங்களுக்கு அந்த உச்ச வரும்போது உயர்த்தி கொடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. இது மட்டும் இல்லாம பார்த்தோம்னா இம்போர்ட் டியூட்டி கிட்டத்தட்ட 11% ஆயிடுது இம்போர்ட் டியூட்டி. இன்னைக்கு அந்த இம்போர்ட் டியூட்டியும் கொஞ்சம் குறைப்பாங்க அப்படின்றது நிச்சயமா எங்களுடைய கனவுல இருக்கு. காரணம் என்னன்னா அந்த இம்போர்ட் டியூட்டி குறைச்சாச்சுனாலே மக்களுக்கு நேரடியாக போய் சேரும். கிட்டத்தட்ட 2500 ரூபா ஒரு சவரனுக்கு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு இம்போர்ட் டியூட்டியை சுத்தமா எடுத்தா. பட் அவங்க பாதி எடுத்தா கூட அட்லீஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபாயாவது குறையும் ஒரு சவரனுக்கு. அந்த ஒரு சூழ்நிலை இருக்கு. ஆனா இந்த பட்ஜெட்ல கண்டிப்பா இது சேரும் அப்படின்ற முழு நம்பிக்கையோட நாங்க இருக்கோம். நன்றி.